கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் இன்றைய தலைப்பு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பழைய ஏற்பாட்டிலும் இதற்கு ஒப்பனையாக புதிய ஏற்பாட்டிலும் இந்த பதிவில் கேட்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 இஸ்ரவேல் ஜனங்கள் வசிக்கும் சமாரியா நாட்டை சீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தால் முற்றுகை போட்டான். இதனால் கொடிய பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. எங்கும் பசி, பட்டினி, வறுமை காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னார். இதை 2 ராஜாக்கள் 7:1 வாசிக்கலாம். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் தெரிந்து கொண்டது யாரென்றால் 4 குஷ்டரோகிகள். இந்த குஷ்டரோகிகளை கொண்டுதான் தேசத்தில் பஞ்சத்தை போக்க கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பஞ்சத்தை போக்கும் நற்செய்தியை இவர்கள்தான் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறுநாளில் அதே நேரத்தில் தானியம் விற்கப்பட்டது. இதற்கு ஒப்பனையான புதிய ஏற்பாட்டு நிகழ்வு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி ஜனங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டு ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. குமாரனுக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் ஏற்படுத்தினார். இதை கொலோசையர் 1:13 நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளால் உபதேசித்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த நற்கிரியை விரும்பாத எதிரிகள் அது யாரென்றால் பிரதான ஆசாரியன், மூப்பர்கள், சதுசேயர், பரிசேயர் யாவரும் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்துவின் போதனையை எதிர்த்து ஜனங்களை இவருக்கு விரோதமாய் எழுப்பி சீஷர்களை அவரை விட்டு சிதறடித்தார்கள். இயேசுவையும் வாரினால் அடித்து சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஒன்றுமில்லாத இந்த சூழ்நிலையிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பயந்து போயிருந்த சீஷர்களை பலப்படுத்தி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்குங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒன்றுமே இல்லாத இந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷம் சொல்ல, இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு